பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. நான் ஒண்ணும் உன் பின்னால் வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னாடி போங்க. ஏமா இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்க பின்னால வரல. எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சொல்லுங்க. எங்க அப்பாவை கூப்பிடுவேன். என்னம்மா வெளிய சத்தம்? பாருங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல என் கார் நின்னு போச்சு. இந்த ஆள் என் பின்னாலேயே வராரு. யாரா அவன் பொறுப்பு பெண் கிட்ட தகராறு பண்றவன்? டாக்டர் சார் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. புரியா ஐயா அந்த கார் நம்ம கொண்டு போயிருக்கா? என்னன்னு பாத்து கொண்டா. சரிங்க. உங்க கார் இருக்குமே என்னாச்சு? கார் சர்வீஸ் காட்டுன்னு வந்தேன். 4 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. உங்க ஞாபகம் வந்தது. ஐயோ ஐயோ என்ன வெளியா நீங்க உட்கார வீட்டுல வந்து நிக்கிறதா? இந்த அம்மா வீட்டுக்குதான் வந்திருக்கு. உட்காராம நின்றுகிட்டு பேசுறா. நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிட்டுக்கிட்டு பேசிருக்கோம். பரவாயில்லைங்க. MBBS படிக்கிற பொண்ணு. என்னங்க கமிட்டி அன்னைக்கு நான் சொன்னேன் டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாருன்னு. அவரே தான் இவரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திக்கிட்டு வர்ற வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகிற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாரு. இப்ப அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னேற தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான்
ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடை பாயாசத்தோட சோறு போட்டுட்டு மச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்ன்றேன்? ஆத்மாவா? ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கிறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை. அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட் அம்மா கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு போ. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபம் முறுக்கு, ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ. என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்போ ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்து. அது என் மண்டையில விழுந்திருந்தாப்பா மண்டை பொழந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தும் பிறக்குதுங்க. அதுவும் வாசம் தான். டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது ஒண்ணும் நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க. டாக்டர், எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தோம், ஒன்னும் சரியாகல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். காரி பெட்ரோல் அடிச்சுங்க. சரி சரி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்கல. என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? கார்லயே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, தயவு செய்து நம்ம கார்லயே போங்க. வச்சுக்கங்க சார், போங்க. சும்மா போங்க. தம்பி, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேனே அதுல தலையிடாது. அதான். ஐயா, வாழை தண்ணி ஏன் இருக்கு? 2 தண்ணி வாஞ்சதுன்னா எல்லாம் சரியா போயிருக்கு. ஆமா, கரும்பு எப்படி இருக்கு? கரும்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. ஐயா பாத்துட்டு போறது. நீ சொன்னா போதும். ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு ஒரு இடம் நீங்க எல்லாம் சுத்தி பாத்து. மருதமா, ஏய், கண்ணு தெரிஞ்சால்தான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே. புல்லு கட்டையை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசைஞ்சா. என்ன ரதமா சொல்ற? உன்னை அதான் பண்ணி விடுறான். ஐயோ ஐயோ, என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. உன்னாலதான் என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. இந்தாயா, மரியாதையா ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா உன் சட்டையை கிழிச்சு விடுவேன். சைக்கிள் அந்த ஆள் ஓடுறதுக்குள்ள பழகிக்கோ.
என்ன போக மாட்டேங்குது. அதனால எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? அம்மா என்ன சிரிக்கிற? என்ன பார்த்து என்ன? இரு உங்களுக்கு ஆமா, இது என்ன கஞ்சி கலையமா தலையில் தூக்கிட்டு வர்றேன். பின்ன என்னையா செய்யறது? தள்ளி பார்த்தேன் போல, அதனால தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். தள்ளி பாத்தியா? எப்படி தள்ளன? இந்தா இத பிடிச்சுக்கோ. இப்படி. யோ, என்னையா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கே? இப்படி செய்தா எப்படிமா சிரிக்காம இருக்கிறது? பிரேக்க பிடிச்சிட்டு தள்ளுறியா? அது நகரமா? என்னது பிரேக்கா? அட கிராக்கு. திட்டினா தமிழ திட்டு, இங்கிலீஷ்ல திட்டாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி போட்டோம். இந்தா தள்ளு. இந்த பாரு, இந்த பிரேக். ஐயோ, இந்த பாரு, அந்த பிரேக்கை பிடிக்காத. இந்த கையை இப்படி கையை தொடாதே. எப்படி சொல்றதான் ஏதாவது யோசனை பண்றீங்க. இந்த கம்பி விட்டுட்டு இந்த விதமா தம்பி. சரி, இப்படிதானே? இங்க கரெக்ட். தள்ளு தள்ளு. எப்படி 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 போதா? இந்த பக்கம். ஆமா, நீங்க அடிக்கடி இந்த பக்கம் வர்றீங்களா? நாங்க தோட்டம் இந்த பக்கம் இருக்கு. எங்க வயல் கூட பக்கத்துலதான் இருக்கு. நானும் தினம் வருவேன். என் பேர் கௌரி. உங்க பேரு? கோபால். நான் ஒரு வக்கீல். ஓஹோ. ஐயோ, யாரோ வர்றாங்க. ஆமா, இந்த சைக்கிள் உங்ககிட்ட தானே இருக்கும்? ஆமா. ஏன்? சரி சரி, இன்னும் இல்ல. எத்தனை நாளா அந்த சைக்கிள் திருடுற வேலை? ஐயோ, சைக்கிள் நான் திருடல. ஏதோ ஆசையா இருந்து தொட்டே ஓடி வந்துருச்சு. ஆமா, இந்த சைக்கிள் உங்கள்தா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு கொண்டு வந்தீங்களா அந்த சைக்கிள்ல இங்க என்னமோ கெட்டிக்காருங்க. இது பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட சைக்கிள். ஓஹோ, பெண்களுக்கு வேற சைக்கிள், ஆண்களுக்கு வேற சைக்கிளா? எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. சும்மா சொல்லு. பரவாயில்ல சொல்லு. என்ன சமாச்சாரம்? இல்ல, எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது தெரிஞ்சுதான் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே இந்த லேடி சைக்கிள் அப்படி கொண்டாந்துருக்கேன். ஓஹோ, அப்படியா? அதாவது இந்த சைக்கிள் உங்க இடத்தானே இருக்கும் அப்படின்னு கேட்ட பாரு. அன்னைக்கே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆள் தான். இவ்வளவுதானா? போ பாரு. இந்தா கத்துக்க. இந்தா அதுல கால வை. அதான் முதல் படி. வை
அந்த கால அந்த கால அது அடே இந்த கை இப்படி எடுத்து பிரேக். கை தொடாதீங்க. சாரி. என்ன மதி அப்பா கையை விட சொல்ற விட்டுட்டா கீழே விழுந்துடுறேன். உனக்கு எப்படி சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த ஹேண்டில் பார மாத்தலாம் கொடுத்துறேன். சரி. இங்க இல்ல இங்க இப்படி. சாரி பரவாயில்ல. இந்த கை இங்க. இந்த பிரேக்க பிடிக்கூடாது. இரு இரு இரு. உனக்கு என்ன உடம்புக்கு? ஓஹோ, கதிரை தாங்க முடியாம பயிர் தலை சாஞ்சி இருக்கிற இந்த இடத்துல நீ பசியால சாஞ்சிட்டியே. எழுந்துரையா. முடியலையா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. எழுந்துரு. அம்மாடியா, இது என்ன உடம்பா இரும்பா? எழுந்துரையா. இந்த உடம்பு பசிய தாங்காதுதா. இந்த கைய கழுவி. இந்த பக்கம் இந்த திரும்பியா? என்னையா கொஞ்சம் இரியா. சரியா சீக்கிரம் போடு. சிறுகுடல பெருங்குடல் செங்குது. என்னையா லாரி மாதிரி வேக கொஞ்சம் இரியா. ஊறுகாய் போடுறேன். கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டாந்துருந்தா எவ்வளவு ருச்சியா இருந்திருக்கும். ருச்சி சாப்பிடுறாரு போல இருக்கு. நல்ல சாப்பாடு வச்சா சாப்பிடலாம். நினைச்சேன் இந்த வேகத்துக்கு விக்கல் வரும் நினைச்சேன். இந்தாயா, இந்த வேகத்துக்கு விக்கல் மட்டுமா வரும், குடல்ல சிக்கல் வரும். இந்தா சாப்பிடு. ஐயா ஐயா ஐயா, என்னையா இது பலவீனமா பயமா என்னமா? ஐயா ஐயா, இது என்ன இப்படி குடிக்கிறது? கை கை கை. என்னையா ஒரு வழியா பசி தீர்ந்தது. கொஞ்சம் வெத்தில பாக்குறா. ஓஹோ, நல்லா இருக்கு ஐயா. சரி போனா போ. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா வெத்தலை பாக்கு வேற கேக்குறியே. போகட்டும். இந்தா. ஏயா, உன்னை பார்த்த வசதியா இருந்த ஆள் மாதிரி தெரியுது. உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது? அந்த வயத்தரத்துல ஏன் பொண்ணு கேக்குறேன். ஓஹோ, ஒரு வக்கீல நம்பி சொத்தெல்லாம் வச்சு கேஸ் நடத்தினேன். அந்த பாவி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொக்கமா பீசு பீசுன்னு வாங்கி சொத்தெல்லாம் பீஸ் பீஸா பண்ணிவிட்டான். இப்போ ஒரு வக்கீலையும் பார்த்தாலும் எனக்கு ஆகாது. உன் கேஸ் தோத்து போச்சுங்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற வக்கீல் எல்லாம் ஆகாதுங்கறியா? நீ நல்ல வக்கீலா பார்த்து வச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருந்தா 1ஆம் கிளாஸ் வக்கீலா சிபாரஸ் பண்ணிருக்கேன். அது யார் பொண்ணு 1ஆம் கிளாஸ் வக்கீல்? சொல்லட்டுமா? அவர்தான் கோபால். ஐயா,
அந்த உதவாக்கரை நம்பிதான் ஓட்டாண்டியா நிக்கிறேன். நான் ஒரு முட்டா போய் அந்த மடையை நான் நம்பினேன். தாகம் தீர்ந்ததடி அன்னமே, இப்ப மோகம் பிறக்குது சொன்னமே. ஏங்க எதுக்கு அப்படி ஓடியார? பாத்தீங்களா எவ்வளவு ஒரு தப்பாச்சின்னு சொன்னா சோத்தை கொடுத்து என் கைய புடிச்சுட்டானே. அப்படியா? எந்த காலி பையன்? என்ன அந்த பாவிய காணாமே. எல்லாருக்கும் மீசிய தக்கா. அந்த போக்கரி மீசி இங்க எப்படி வந்தது? ஆமா, அதுதான் தெரியல. இது எங்க இருந்து வந்தது? ஓஹோ, இங்கிருந்து வந்தது. என்ன சிரிக்கிறீங்க? வெற்றி. நான் நினைச்சது வெற்றி அடைஞ்சிட்டு. எனக்கும் தான் வெற்றி. உங்களை கண்டுபிடிச்சிட்டே இல்ல ஐயா. தாகம் தீர்ந்ததும் மோகம் பிறந்து விட்டதா? வள்ளி திருமணமா? எனக்கும் தான் புரியல. என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. காதலன்னா என்ன? அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேளேன். சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சிருக்கு. எந்த சந்தில கிடைச்சது? இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு, பெரிய கோடீஸ்வரன். என் மேல உயிரையே வச்சிருக்கான். அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்ச், மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகிதர் உறவுல ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்புறம் என்ன மறந்துடுவீங்க. அடாடா, என்ன கற்பனை, என்ன கற்பனை. ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்துல நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். இந்த பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலய மணி அடிக்குது. நான் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டியே. இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரம் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேணும். சஸ்பென்ஸ் வேண்டியதான், ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா பெண்ணா பிறந்தவன் வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. வானம்பாடி சரியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க. ஐயோ, உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்களா? பின்ன என்ன சார், 5 வருஷம் படிச்சு 1000 கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கீங்க. போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒரு சின்ன வாளாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா இதே கேள்வியத்தான் அந்த அதிகாரியோட நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, என் சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உலகத்திலேயே அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த பாரு வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைதான். நீ காலமெல்லாம் என் கூட வாழப்போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய. என் நண்பர் தியாகு சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு தெரியும். பெத்த தாய முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஏது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகிதான். தியாகு தியாகு தியாகு, எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க சரியான சொல்லிடுவீங்க. அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல. யோ, யாரை
இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, எங்களுக்கு தான் சொந்தம். யாரோ தியாகராஜன் ஒருத்தருக்குல்ல சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துலதான் அவருக்கு சொந்தம். அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வரீங்களா? ஆமா, அவர்தான் இந்த பக்கமே வரது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின்ன என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்கார்ந்து பணத்தை என்றாரு. சரி சரி. எஸ்டேட் அம்மா, எஸ். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களா? எஸ். தங்களுடைய பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனா. மீனா? மீனா பொம்மை? யோ, என்னையா அது? என்ன பார்த்து பொம்மைங்கிறீங்க? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, எஸ். என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு. எஸ். இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எஸ். ஓ, தண்ணியா? அதோ அங்க இருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன்.